வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட் தாங்க உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் எபிசோட் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஜாக்லின் எவிக்ட் ஆனாங்கன்னு தெரியும். அது யாரால் ஆனாங்க, ஏன் ஆனாங்க அப்படின்றது தான் இப்போ பேச போகிறோம். ஏன்னா எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட் பண்ணியிருப்பாங்க. இல்லை நம்மளால் அந்த புரிதலுக்கான விஷயங்கள் வந்து வேறு வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். ஸோ அதனால் லைவ் இப்போ தான் முடிஞ்சது. ஜாக்லின் இப்போ தான் வெளியில் போனாங்க. அப்புறம் அவங்க போன பிறகு மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட இதை கன்வே பண்ணுறதுக்காக தான் கொஞ்சம் தாமதம் ஆகுது. ஸோ இப்போ தான் வெளியில் போயிட்டாங்க. உள்ளே ஒரே சிரிப்பு சத்தம் தான். என்ன சொல்கிறது, அந்த அவங்க ஒரு ஸ்போர்ட்மேன்ஷிப், அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா அப்படி சிரிக்க தோணாது. பட் அவங்கள வெளியில் அனுப்பணுன்ற பிளானோட தான் அந்த 8 பேர் உள்ளே வந்தாங்க. இப்போ அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழற மாதிரி நடிக்கிறதுனால நம்ம சத்யா, ஜெஃப்ரிக்கெலாம் வந்து சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிக்கவே முடியல அவங்களால. அதை உள்ளவும் போயிட்டு அவங்க வெளிப்படுத்திக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, எல்லாருமே வந்து நடிக்கிறாங்க, போலியாக அழறாங்க. யாருமே ஒரு சிலர் தான் உண்மையாக இருக்காங்க, மற்றவங்க எல்லாமே போலியாக அழறாங்கன்றது தெரியுது மச்சான். அதனால தான் எனக்கு சிரிப்பு அடக்க முடியல. அது என்னமோ உண்மை. சௌந்தர்யா, ரயான், அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர், அந்த தர்ஷா, அப்புறம் ரியா, இவங்கள தவிர மற்றவங்க எல்லாருமே, முத்துக்குமாராக இருக்கட்டும், அன்ஷிதாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் நீலி கண்டிப்பா சும்மா. மஞ்சரி வந்து பயங்கரமான ஃப்ராடு, தகுடு தத்தம் போடுறதுல மஞ்சரி கை வந்த கலை. ஏன்னா முத்துவோட ஃப்ரெண்டு பின்ன எப்படி இருப்பாங்க, ஜாக்லினோடவும் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தாங்க. ஜாக்லினும் அது மாதிரி நிறைய பண்ணாங்க. பட் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கலாம். நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா. அதே மாதிரி நீ யாருன்னு சொல்லு, உன் நண்பன் யாரு சொல்லு, நீ யாருன்னு சொல்லிடுவேன் அப்படின்ற அந்த ஒரு மொழிக்கு ஏற்ப, அந்த ஒரு சொல்லுக்கு ஏற்ப இவங்களோட நண்பர்கள் வட்டாரத்தை வச்சு இவங்க யாருன்றதை அடையாளம் பண்ணிடுற மாதிரி இருக்குது. ஏன்னா மஞ்சரி, அந்த சுனிதா, இவங்கெல்லாம் அழறத பார்த்தா கோபமாக வருதுங்க. அவ்வளோ ஒரு பேச்சு பேசி வேலைக்கு காரணமே அவதான். இன்னைக்கு தோத்து போனதுக்கு ஜாக்லின் வந்து வெளியே போறதுக்கு காரணமானவங்களும் அவங்க தான். ஆமா, மேனிபுலேட் பண்றது என்ன, நீ போய் பண்ணு, உன்னால முடியும், நீ வந்து எங்களை வந்து சௌந்தர்யா மாதிரி பின்னாடி வந்துட கூடாது, மற்றவங்கள மாதிரி நீ வந்து பாதியில வர மாட்டே, நீ வந்து ஒரு ப்ரூவ் பண்ணுவ, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணி நம்ம எப்படி இருந்தாலும் ஃபினாலேல இந்த வீட்டுக்குள்ள இருக்கணுன்ற அந்த பாயிண்ட்டை மறக்கடிக்க செய்து இவங்க எல்லாம் பண்ண அந்த மேனிப்புலேஷன் இந்த இடத்துல வந்து ஜாக்லினுக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு அவங்கள கேம்லேருந்து அவுட் பண்ணியிருக்குங்க. இவ்வளவுதான். மற்றது எல்லாம் யோசிக்கிற ஜாக்லின் அந்த ஒரு என்ன சொல்லுது, அந்த உணர்ச்சி வசப்பட்டதுனால அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ரயான் வந்து சொல்றாரு, சௌந்தர்யா சொல்றதுக்கான அந்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த பொண்ணு தயங்கி நிற்கிது. ஏற்கனவே அந்த தீபக்லாம் உள்ளே வந்திருந்தப்ப தீபக் என்னத்தான் சொல்கிறது தெரியல. வெளியில் போயிட்டு வந்தோம், அந்த தீபக் வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டி இல்லைன்றது தான் அர்த்தமாக இருக்குது. முத்துக்குமாரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து, இதை நான் கொடுக்கறது இல்லடா, வெளியில் இருக்கிறவங்க உனக்கு கொடுக்க சொன்னாங்கடா, அப்படிலாம் ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணது. இதெல்லாம் பார்த்து சௌந்தர்யா திரும்பவும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, டவுனாக ஃபீல் ஆகுறாங்க. மக்கள் எல்லாருமே ஒன்றா ஆகிட்ட பிறகு சௌந்தர்யா மட்டும் ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்குதுங்க. அதை நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் ஆகுறீங்களோ என்னமோ தெரியல. இது ஒரு சின்ன ஒரு 10-15 பேர்கிட்ட ஒரு தனியாக ஒரு பொண்ணு நிற்கும் போது எவ்வளோ கஷ்டன்றத அது வந்து அவங்கவுங்க அதனோட கோத்ரூ பண்ணும்போது அதனோட அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணு தனியாக போய் நிற்கிது, யாருமே அந்த பொண்ணுகிட்ட போகல. ஆனால் அந்த ட்ரூ ஃப்ரெண்டு, ஆனால் அவள் சொல்ல துடிக்கிறா, போகாத ஜாக்லின், நீ போக வேணான்னு சொல்கிறதுக்காக அவள் வாய் எடுக்கும் போதெல்லாம் ஜாக்லின் வந்து அவகிட்டையே வரலங்க. மஞ்சரி கிட்ட தான் ஹக் கொடுக்குறா, அவள் கிளம்புறப்ப ட்ரெஸ் மாட்டுறப்ப எல்லாமே. ஆனால் இவளை கூடயே இருந்தது இந்த பொண்ணு. ஆமாம், இவளை கூப்பிடாத நேரத்துலையும் அவள் தவிர்க்கிறா தெரிஞ்சுமே இவை அட்லீஸ்ட் ஹெல்ப்புக்காச்சும் கூப்பிடுவான்னு சொல்லிட்டு சௌந்தர்யா பக்கத்தில் போய் நிற்கிறத பார்க்கும் போது இப்படி ஒரு ஃப்ரெண்டா, இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் யாருக்குமே கிடைக்கலன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அவள் போய் நின்று அவ்வளோ உதாசீனமாக இது பண்ணிட்டு தான் எல்லார்கிட்டையும் பேசிட்டு தான் ஜாக்லின் வந்து வெளியில் போகிறாங்க. பெட்டி எடுத்துக்கிட்டு உள்ளவும் வந்துடுறாங்க. பட் 2 செகண்ட் அது வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. அந்த 0 விட மேலே 2 செகண்ட் ஆயிடுச்சு. அதனால் வந்து அவங்க வெளியில் போக வேண்டியதாக சூழ்நிலையாக இருந்தது. அவங்கள மேனிப்புலேஷன் பண்ண சுனிதா, ஆனந்தி, பாப்பா ஆனந்தி, சுனிதாலாம் ரொம்ப ரொம்ப வன்மங்க.
அந்த தர்ஷிகா அப்புறம் வந்து அந்த குரூப் அதான் அந்த 6 பேர் 8 பேர் இருக்கிற அந்த குழு. இதுல வேற முக்கியமான ஆளுனா பவித்ரா வந்து பேசும்போது வன்மமே இல்லையா அதுக்கு. ஆமா, இங்க வந்து வன்மமே இல்லைன்னு பவித்ரா சொல்ல, வன்ம கேங்ல அதுவும் ஒரு மெம்பர்ஷிப்புங்க. அதனால அது அப்படிதான் சொல்லும். ஏன்னா தன்னை வந்து எப்பவுமே நான் நல்லவ, நான் வந்து நல்லவ, நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அடிச்சா விட திருப்பி அடிக்க மாட்டேன்றவ ஒரு சாதாரண சாம்பார் சிந்தினதுக்கு ஒரு பெரிய சண்டையே போடுவா. யாராவது நாமினேஷன் பண்ணும்போது மட்டும் திருப்பி அவங்க பெரிய சொல்லி அந்த வன்மத்தை வன்மத்தை உடனே கொட்டுற பவித்ரா சொல்றா, இந்த வீட்டில் வந்து வன்மமே இல்லாம அந்த வன்ம குழுக்குள்ள நீயும் ஒரு மெம்பர்ஷிப் கார்டு வாங்கி வச்சு உக்காந்துருக்கமா அப்படின்றது தான் நமக்கு சொல்ல தோணுச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இந்த பிக் பாஸ் ஷோ வந்து இதுவும் மட்டும் இல்லைங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது மட்டும் இல்லை, கேரக்டரை அனலைஸ் பண்ணுறாரு. அதுவும் நம்மளாம் இல்லைங்க, நம்மளை விட மக்களை விட அந்த ஷோவை உருவாக்குனார்ல முதலாளி பிக் பாஸ், அதை வேற இந்த முத்துக்குமரன் பாஸ்ன்னு கூப்பிட்டு கொல்ல கூட்டத்தை தலைவர் மாதிரி பேஸ் இப்படி பேஸ் பேஸ் இப்படி பேஸ் அதே மாதிரி எதனா ஒரு பேச்சு எடுத்தா முடிக்கலங்க. 1947ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி விட்டாரு. போதையா இது பட்டிமன்றம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேசுறோம் ஏங்க, அதாவது விஜய் சேதுபதி சார் சொல்லிட்டாரு, எல்லாருமே சொல்றாங்க நீ பேச வேண்டியதை நீ இப்படி எடுக்கணும் ஜாக்லின், குட்டு 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 குட்டுன்னு ஓடணும், அப்படி திரும்பி பட்ட நாங்க இது ஹெலிகாப்டர்லாம் ஓடி கிடக்குறான் வாயில. ரொம்ப டென்ஷனாக தான் இருந்தது ஒரு முத்துக்குமார் பேசுறதெல்லாம். உடனே ஒரு சில நேரங்கள்ல ரசிக்கக்கூடியதா இருக்குங்க, ஆனா எல்லா இடத்துலயுமே அதே மாதிரி பேசுவாங்க. எல்லா இடத்துலயும் நடிக்கிறது, பிக் பாஸே போயிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு பிக் பாஸும் அப்படி சொல்லிட்டாரு. ஸோ இப்படி தான் வந்து ஜாக்லினை மஞ்சரி இவங்க எல்லாமே மேனிப்புலேட் பண்ணி ஓட வச்சதுக்கு காரணம், அவங்கள வந்து என்ன சொல்ற, அவங்க தோத்து போறதுக்கு ஒரு காரணம் இந்த வன்ம கும்பல். இந்த கும்பல்லாம் அழும்போது, ஏங்க இந்த 8 பேர் பாட்டம் 8 வெளியில இருந்து வந்தீங்க இல்லையா சேலஞ்ச் பண்றதுக்காக, ஆனா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, வந்ததையும் சௌந்தர்யாவையும் ஜாக்லினையும் எவிக் பண்ணி வெளியில அனுப்பிட்டு நம்ம உள்ள வரணும் அப்படின்ற எய்மோட தான் வந்தீங்க. அதுதான் நீங்க டாஸ்காகவும் கொண்டு வந்தீங்க. அப்புறம் எதுக்கு இந்த நீலிக்கண்ணி? இதுல ஒரு விஷயம் நீங்க கவனிக்கணும், அவ வந்து சௌந்தர்யா ஓட முடியாம திரும்பி ஓடி வந்துட்டான் ரிட்டர்னு. அவளுக்கு தெரியும், ஏன்னா அந்த பெட்டி எடுக்க போயிருந்தானா அவள் கண்டிப்பாக அவள் வெளியே தான் போயிருக்கணும். இது இந்த ஜாக்லின் நடந்தது சௌந்தர்யாவுக்கு நடந்திருக்கும். ஆனால் சௌந்தர்யா ஜாக்லின் ஓடினா, ஆனால் ஜாக்லினுடைய ஸ்பீடு இல்லைங்க, அது மாதிரி தத்தக்காப்பத்துக்கு தான் ஓடுது, ஏன்னா ப்ராக்டிஸ் இல்லை. அதே தான் சௌந்தர்யாவுக்கும் இல்லை. ஆனால் அவள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணா. ஏன்னா கேமில் இருக்கணும்னா நீ ட்ரை பண்ண முடியல வந்துடு. அதே தான் பிக் பாஸ் சொன்னாரு, ஒரு நாள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க இது ஒரு மேட்டர் இல்லைன்னு பிக் பாஸும் சொல்றாரு. ஆனா இன்னொரு விஷயங்க, இந்த இவ சுனிதா வந்து சொல்லும் போது இதெல்லாம் சொல்லி வந்து மேனிப்புலேட் பண்றா. சுனிதாவும் ஆனந்தியும் மற்றவங்கள மாதிரி வந்து நீ பாதியிலலாம் வரமாட்ட, உனக்கு அந்த கேப்பபிள் இருக்குது, நீ போயிட்டு வாணும் போது அந்த இடத்துல ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க கேமரா, சௌந்தர்யாவோட ஃபேஸை காட்டுறாங்கங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்குது. அது மாதிரிலாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தர் இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக ஒதுக்கப்படுற மக்களை தான் இந்த இடத்துல பார்க்குறோம். சௌந்தர்யா அவளுக்கு வெளியில் அவங்க அப்பாவோட சப்போர்ட் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு ஒரு தடவை பேசுனாங்க, நீ என்னம்மா பெரிய பணக்காரி, உங்கள் அப்பா பேக்கரி வச்சிருக்கிறாரு அது மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று அவள் அழகாக இருக்கிறா, இன்னொன்று அவளுக்கு வந்து எல்லாருக்குமே அவளை பிடிக்குது. இப்படி சொல்லி ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறது பொறாமையினோட மொத்த உருவத்தை தான் மற்றவங்க கிட்ட இருந்து காட்டுது. ஸோ அந்த பொறாமையினால தான் சுனிதாலாம் வன்மத்தை கக்குறாங்க அந்த கேங்கி. சௌந்தர்யா வெளியில போனதே திரும்பி வரக்கூடாதுன்ற மாதிரி தான் ஆனந்திலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஆனந்தியும் சரி சுனிதாவும் சரி அடுத்தது என்ன சொன்னாங்கன்னா, போயிட்டு அவ பாரு என்ன மற்றவங்களுடைய கேம் எல்லாம் தட்டி பறிச்சிட்டா, அவ போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு ஓடியாந்துட்டா அப்படின்னாங்க. இப்போ பேக் அடிச்சிட்டாங்க. அப்படி கிடையாது, அவளுக்கு கொடுத்த இடம் அதே வாய். இப்போ வந்து அது நார வாய் ஆயிடுச்சு. அது என்ன அந்த வாய் என்ன சொல்லுது இப்பவே அந்த சுனிதா வாய். இப்போ வந்து அவ வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தா அது சூப்பரான பிரில்லியண்டா இருந்திருக்கும். சௌந்தர்யா வந்தா கோழத்தனம், அது இவங்க வந்தாங்கன்னா ரொம்ப பிரில்லியன்ட்டு நல்ல இது மூவ் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா. யாரு இந்த ஆனந்தி? அது என்னத்த சொல்றது, அவங்களெல்லாம் என்ன வார்த்தைகளை போட்டு திட்டுறதுன்னே தெரியலங்க. சி அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. எவ்வளோ ஒரு வன்மம் பாருங்களேன். ஏன்னா இந்த பெண்கள் மாற மாட்டாங்களா, நம்மளையும் எங்களையும் சேர்த்து தான் ஏன் அந்த குணம் இருக்குது. மற்றவங்க இந்த ஆண்களுக்குள்ளே இருக்கிற ஒரு ஹெல்த்தியான அந்த காம்படிஷனு, மற்றவங்களை வந்து என்ன சொல்ற சப்போர்ட் பண்ற விதம், இதெல்லாம் பெண்களுக்குள்ள வரணுங்க. இதே விஷால் பாருங்க, 5 லட்சம் போய் எடுத்துன்னு வருவான்,
செம்ம ஸ்பீடு போய் செம்மையாக வருவான். எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்போர்ட்டிவாக விளையாடுறான். என்ன சும்மா தானே இருக்கீங்கன்னா, ஆனால் அவன் சும்மா தான் இருக்கிறான், வேறு விஷயம். இப்போ வந்து அன்ஷிதா கூட கடலை போட்டுன்னுக்கிறான். இப்போ இந்த தர்ஷிகாவை விட்டுட்டான். அதுவே நமக்கு சங்கடமாக இருக்குது. ஏன்னா கொஞ்ச நாளாக போன ஒரு 4-5 வாரம் முன்னாடிலாம் வந்து அன்ஷிதா கையிலையாக வாயில் ஊட்டின்னு இருந்தான். இப்போ வந்து இவளோட தர்ஷிகா கையில் ஊட்டியிருந்தவன் இப்போ அன்ஷிதா கையில் ஊட்டிட்டு இருக்கிறான். இது வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் அக்லியாக தாங்க இருக்குது. ஆனால் அவனும் திருந்த மாட்டான். ஆனால் அவங்க கேமில் கரெக்டாக விளையாடிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இது இப்படியெல்லாம் கேவலமாக கேம் விளையாடணுமான்றது விஷாலுக்கு நம்ம கேட்குற கேள்வியாக இருக்குது. அப்படிப்பட்ட கேமை மக்கள் ரசிப்பாங்கன்னு அவங்க எப்படி நம்பலாம்? அப்படி தான் தோணுது. மக்கள் வந்து அது மாதிரி கேமை வந்து எப்போவுமே ரசிக்க மாட்டாங்க. கேம் எதுக்காக விளையாட வரீங்க, அதில் ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், ஒரு லாயல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த கேம் நல்லா இருக்கும், என்டர்டைன்மெண்ட் இருக்கணும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே சௌந்தர்யா போகும்போது பிக் பாஸ் சூப்பராக அட்வைஸ் பண்ணாரு. நீ வாமா, நீ வெளி உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண தேவையில்லை, நீ நல்லா விளையாடுற, நீ யாருன்னு உனக்கு தெரியும், உன்னை யாருன்னு மக்களுக்கு தெரியும். நீங்க 100 நாள் இருந்து ப்ரூவ் பண்ண விஷயமே பெருசு, இதுல ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆனா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு அவளை போக வேணான்றதுக்கு பிக் பாஸே அவளுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்றது இன்ஃபர்மேஷனை இன்டிமேட் பண்ணி அவளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருறாரு. ஜாக்லினுக்கு அது கொடுக்கல. ஏன்னா ஜாக்லின் இந்த 35 நிமிஷத்துல நீங்க வந்து உங்களை ப்ரூவ் பண்ணுங்க, நீங்க காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு மேனிபுலேட் பண்ணாரு பாருங்க அந்த இடத்துல. அதாங்க மாசு. ஏன்னா நீ உன்னை ப்ரூவ் பண்ணு அப்படின்ற மாதிரி காமிச்சு வேலை பார்த்து அவளை வெளியே அனுப்பணுன்றது தான் பிளான். ஆமா, அந்த 35 செகண்ட்ஸ் வந்து உங்க வாழ்க்கையில நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. நிறைய நீங்க ப்ரூவ் பண்ணிருப்பீங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. அவளுடைய கேரக்டர் டே 1 இருந்து பாக்குறாங்க. ஏன்னா ஜாக்லின் கேம் விளையாடுறது வந்து முக்கியம் கிடையாது, எப்படி விளையாடுற, நியாயமா இருக்குதா, எத்திக்ஸோட விளையாடுறியா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்றியா, எல்லாரும் உண்மையா இருக்கே, இதெல்லாம் கேரக்டர் வைஸ்ல இருந்து A to Z பார்த்துட்டு அப்பதாங்க அந்த கப்பு கொடுக்கும்போது அந்த கப்புக்கும் ஒரு அழகு, அவன் வாங்குற அவங்களுக்கும் இந்த கப்பு வந்து அழகு சேர்க்கும். கப்போ மெடலோ எதுவாக இருந்தாலும் இதே மாதிரி பிக் பாஸே வந்து முடிவு பண்ணி மக்கள் கையில் கொடுக்காம நீங்களே அதை பர்ஃபார்ம் பண்ணி இப்போ யார் கொடுக்கணும்னு பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக வந்து சௌந்தர்யா தான் சொல்லுவீங்கிறது எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இதுதான் நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இதுக்கு அடுத்தது வந்து முத்துக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா முத்து நல்லா தான் விளையாடுற எல்லாம் சொல்லலாம். ஆனால் எவ்வளோ வந்து பிக் பாஸ் கேமே ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க. விளையாடுறாரு, ஆனால் விளையாட்டு மட்டுமே வாழ்க்கை இல்லை முத்து, அதை தாண்டி நிறைய இருக்குது. அந்த விளையாட்டை நீங்கள் எந்த முறையில் விளையாடுறீங்க, நேர்மையான முறையில் யாரையும் வந்து காயப்படுத்தி கீழே தள்ளாத விளையாட்டு விளையாடணும். அறம் சொல்வீங்களே, அந்த அறம் அந்த இடத்துல விளையாட்டில் இருக்கணும் முத்து. ஆனால் உங்கள் விளையாட்டில் அறம் இல்லை. ஸோ இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வெளியே போனதுக்கு காரணமே அந்த குழு மெம்பர்ஸ் தான். அவங்களே குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டிட்டாங்க. இதை சொல்கிறதுக்காக தான் உங்களுக்காக. ஏன்னா ஆமாம், இன்னொரு விஷயம், ஜாக்லினால அந்த அழுகையை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க. ஏன்னா வந்து அவங்க சின்ன சின்ன விஷயத்துக்கே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப வந்து டாமினண்ட்டாக பேசுவாங்க. ப்ளஸ் அவங்க பண்ணுற அந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு கருத்தை சொல்லி ஒரு மேனிப்புலேஷன் அந்த இடத்துல ஒன்று போட்டு தன்னோட கருத்து தன்னோட பேச்சு சரியானதுன்னு ஒரு நிரூபிக்க பார்ப்பாங்க. ஒரு அடமெண்ட்டாக இருக்கிற விஷயத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி அடமெண்ட்டு தான் இந்த இடத்துல அவங்களுக்கு இருந்ததுனால தான் இதை வந்து அவங்க ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியல. இதே பவித்ரா இருந்தால் ஸ்போர்ட்டிவாக எடுத்திருப்பாளோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஆனால் ஜாக்லின் போனதுனால எதுவுமே செய்யாத பவித்ரா மற்றவங்க பின்னாடி இப்போ ஜாக்லின் போடுற எஃபர்ட்லாம் வேறு மாதிரி இருந்ததுங்க. பவித்ராலாம் எஃபர்ட்லெஸ்ஸாக பின்னாடியே ஒளிஞ்சு ஏற்கனவே சொல்லலை, சரவணன் விக்ரம் மாதிரி பின்னாடியே ஒளிஞ்சு வந்துட்டு 10 வார்த்தைக்கு ஒரு 2 வார்த்தை பேசி எப்படியோ இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. ஜாக்லின் உள்ளே இருந்திருந்தாங்கன்னா பவித்ரா வெளில போயிருந்துருப்பாங்க. இப்போ எப்படியாவது இப்போ பிக் பாஸ் என்ன பண்ணணும், இது மாதிரி டிசர்வ் இல்லாதவங்க உள்ளே வந்து அந்த ஃபினாலே அப்படின்ற அந்த ஸ்டேஜை கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா அப்போது எஃபர்ட் போட்டு எல்லாருக்குள்ளேயும் அசிங்கமாக பேச்சு வாங்கி தனியாக ஒதுக்கப்பட்டு, இப்போ பாருங்கள் அவங்கெல்லாம் முத்துக்குமாராக இருக்கட்டும் சரி, சௌந்தர்யாவாக இருக்கட்டும் சரி, ஜாக்லினாக இருக்கட்டும், இவங்க 3 பேர் ரொம்ப டிசர்வ்ங்க. இவங்க 3 பேர் இல்லாத மற்றவங்கள வந்து அது மாதிரி நம்ம பண்ண முடியல. இருந்தாங்க தீபக்கும் அருணும் இருந்தாங்க. தீபக் அருண் தான் வேணும்னே வெளியில் தள்ளின மாதிரி கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டா மாதிரி தான் இருந்தது. தீபக் ஏதோ மீடியா பர்சன் ரொம்ப பாப்புலர் அப்படி இப்படி அவங்க ஒய்ஃபு அந்த மீடியாக்குள்ளே இருக்கிறாங்கன்றதுனால அவரை ஒரு மாதிரி பண்ணி வெளியில் அனுப்பிட்டாங்க, நல்ல விஷயமா. ஆனால் இப்படியெல்லாம் குழப்பமாக பண்ணுறதுக்கு இது ஒரு மக்கள் ஷோன்னு வேற வச்சு மக்களை பார்க்க வச்சு மக்களையும் இதில் இந்த கேமுக்குள்ளே என்ட்ராகிற வித்தை வந்து இந்த பிக் பாஸ் ஷோக்கு அதிகமாகவே இருக்குது. நல்லா அழகாக நடத்துகிறதா இருந்தால் இந்த பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோ வந்து கண்டினியூ ஆனால் நல்லாயிருக்கும்.
ஒரு கேம் வாய்ஸு, அதாவது ரியாலிட்டி ஷோவா, அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு இதோ இப்போ இந்த லவ் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாஸ்டி பண்ணிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்கல்ல, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தால் தயவு செஞ்சு இந்த ஷோவே பேன் பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும். அங்கே மொத்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.